Welcome to Itkin Mind Academy. This is Shahul. Full stack Java வெப் டெக்னாலஜியில் HTML attribute பற்றி நம்ம பார்க்கலாம். It represents some extra information about the page. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த வெப் பேஜில் நம்ம டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் டேக்குடைய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து attribute. ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக் attribute name equal to attribute value. அதுக்கப்புறம் நடுவில் கண்டென்ட் வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண டேக் வந்து நம்ம எண்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம எண்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லிங்க்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணோம்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஏ அப்படின்ற அந்த டேக் நேமில் எழுதுவாங்க. ஸோ ஒரு டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஏன்ற டேக்கை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ /a போட்டு நம்ம அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீனில் வந்து நமக்கு கண்டென்ட் வரும். ஸோ இதை எப்படி நம்ம எழுதுறது ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு attribute அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெசேஜ் அப்படின்ற அந்த ஃபைலில் வந்து ஒரு பேராகிராஃபில் ஹலோ வேர்ல்டுன்னு எழுதியிருக்கோம். attribute ஃபைலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேராகிராஃபில் HTML லிங்க்னு கொடுத்துருக்கோம். டைட்டில் வந்து HTML லிங்க்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் H1 டேக்கில் வெல்கம் டு வெப் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆங்கர் டேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏ டேக். ஸோ அந்த ஏ டேக் உள்ளார நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு attribute நேம், ஒரு attribute வேல்யூ. attribute நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா href அப்படின்ற ஒரு attribute உடைய நேம். அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னா நம்ம இன்னொரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த attribute உடைய வேல்யூவில் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் கொடுக்கணும். நம்ம வந்து கிளிக் ஆன் மீன் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேகை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணி ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் வெப்சைட்ஸ் இருக்கோ அந்த லிஸ்ட் ஆஃப் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபேஸ்புக் எழுதியிருக்கோம், இன்னொன்று வாட்ஸ்அப் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் எழுதியிருக்கோம். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம attribute நேம் attribute வேல்யூவில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு attribute நேம் attribute வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஸோ டார்கெட் அப்படின்ற attribute நேமில் _blank அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டார்கெட் ஈக்குவல் டு _blank எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு நியூ டேபில் ஓப்பன் ஆகும், ஒரு நியூ பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ahrefல வந்து வெறும் attribute நேம் ஈக்குவல் டு attribute வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணல, எந்த விதமான டார்கெட் ஈக்குவல் டு _blank நம்ம கொடுக்கல. அதனால என்ன பண்ணணும், அதே பேஜ்லேயே என்ன பண்ணணும், நமக்கு இந்த மெசேஜ்.html ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் லோட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஈக்குவல் டு _blankன்னு கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு புது பேஜில் நமக்கு இந்த வெப்சைட் எல்லாமே தனித்தனியாக ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். கோ லைவ் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு கிளிக் ஆன் மீன் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோன்னே என்ன நடக்கும்னா புது விண்டோ, புது பேஜுக்கெலாம் போகாது. இதே பேஜ்லேயே என்ன பண்ணோம், நமக்கு மெசேஜ்.html ஃபைலில் என்ன நம்ம கண்டென்ட் எழுதிருந்தோமோ அது வந்து லோட் ஆகும். ஸோ நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான புது பேஜுக்கும் போகல, இதே பேஜ்லேயே நம்ம இருக்கிறோம். ஸோ இதையே வந்து நம்ம ஹலோ வேர்ல்டுன்ற அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த கண்டென்ட் வந்து இங்கே லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பேக் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தனித்தனியாக URL எழுதியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம ஃபேஸ்புக் இருக்கா, ஃபேஸ்புக்கு www.facebook.com, வாட்ஸ்அப் இருக்கா www.whatsapp.com, இன்ஸ்டாகிராம் இருக்கா www.instagram.com சொல்லி தனித்தனியாக URL கொடுத்து
டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம எந்த லிங்கை கிளிக் பண்ணாலுமே அது ஒரு புது பேஜில் போய் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு facebook.com நம்ம அதை ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணாக்கா நமக்கு ஒரு புது பேஜில் facebook.com ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி வாட்ஸ்அப் கிளிக் பண்ணலாம். ஒரு புது பேஜில் whatsapp.com வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணலாம். ஒரு புது பேஜில் நமக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு புது விண்டோவில் புது பேஜில் நமக்கு கிரியேட் பண்ணோம். நம்ம அந்த டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்கை நம்ம கொடுக்கலன்னு சொன்னாக்கா நம்ம எந்த பேஜில் இருக்குமோ சேம் அதே பேஜ்லேயே நமக்கு ஓப்பன் ஆகும். See you in the next topic. Thank you everyone.